வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவ திருச்சிட்டம்பலம் சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களோட மலர்பாதங்களை வணங்குறேன். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் போதும், 2 யோகாசனா மட்டும் போதும், உங்களோட முழு உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வர முடியும். எனக்கு தெரியும், இப்போ இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் வேர்ல்டில் எல்லாருமே வேலை அதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு கொஞ்சம் கூட நேரம் கிடைக்கிறதே இல்லை. ஆனால் நம்மனால ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ண முடியும். 2 ஆசனம் மட்டும் பண்ண முடியும். ஆனால் முழு உடம்புக்கும் எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். இப்போ நார்மலாக நம்மலாம் இப்படி நேராக இருக்கிறதுனால நம்ம தலைப்பகுதி நமக்கும் மிருகத்துக்கும் வேறுபட்டு இருக்குது. ஏன்னா டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால பிளட் சர்க்குலேஷன் கீழ் நோக்கி போகிற மாதிரியே இருக்குது. அதனால தான் சில பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சரியான ரத்த ஓட்டம் மூளைக்கு போகாமல் இருக்கிறனால அவங்க எதர்ச்சியாக கூட இப்படி கொஞ்சம் குமிஞ்சாங்கனாலும் கொஞ்சம் கிருகிருன்னு வர மாதிரி இருக்கிறது. காரணம் என்னென்னா, பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகாமல் இருக்கிறதுனால. இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆல்ரெடி ரொம்ப பரிச்சயமான ரொம்ப சிம்பிளான அந்த 2 யோகாசனாவை நீங்கள் பண்ணும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் தலையில் இருந்து எல்லா பகுதிகளுக்கும், மூளை மற்ற எல்லா பகுதிகளுக்கும் நல்லபடியாக போய் உங்கள் மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன், ஏதாவது டிசிஷன் மேக்கிங் எல்லா விஷயத்தையும் கிளியர் கட்டாக பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளை சரியான விதத்தில் ஆக்டிவேட் பண்ணி எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டங்களை கொடுத்து உங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கக்கூடிய இந்த 2 ரொம்ப முக்கியமான கருதப்படக்கூடிய ஆசனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர் பிரைன் யோகா, 2வது ஒன்று பார்த்தீங்கன்னா பாதஹஸ்தாசனா. இது 2ம் எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். நிறைய பதிவுகள் இதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் கவனமாக வச்சுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. முதல்ல சூப்பர் பிரைன் யோகா அப்படிங்கிற தோப்புக்கரணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சூப்பர் பிரைன் யோகா நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதிரி நீங்கள் நேராக நிற்கணும். நேராக நின்னதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட கால்களை 1 அடி தூரம் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, உங்களோட விரல்கள் இருக்கக்கூடிய காலோட முன்பக்கம் ஒரு 10 டிகிரி விரிஞ்ச நிலையில் இருக்கணும். இப்போது உங்களோட வலது கையை எடுத்து இடது காதோட கீழ் மடலை பிடிக்கணும். உங்களோட ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் இப்படி இருக்கணும். உங்களோட காதோட கீழ் மடல்களை பிடிக்கும்போது உங்களோட ஆள்காட்டி விரல் முன்பக்கம் இருக்கணும், கட்டை விரல் பின்பக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட இடது கையை எடுத்து வலது காதோட கீழ்ப்பகுதியை அதே மாதிரி பிடிச்சுக்கணும். இதில் நீங்கள் தவற விடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கீழே வரும்பொழுது உங்களோட காது மடல்களை இழுத்த மாதிரியே வரணும். ஏன்னா காது மடல்களில் இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி இழுக்கும்போது மூளைக்கு புத்துணர்ச்சி கொடுத்து மூளை செல்களுக்கு ரத்த ஓட்டங்களை அதிகப்படுத்துது. அதனால் அதை கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டியது என்னென்னா, இன்ஹேல் பண்ணிட்டு, அதாவது உள் சுவாசம் இழுத்துட்டே நீங்கள் கீழே வரணும். 2 விஷயம் நீங்கள் கவனிக்கணும். உள் சுவாசத்தை இழுத்துட்டே கீழே வரணும், காது மடல்களை இழுத்துட்டே கீழே வரணும். உள் சுவாசம் எப்போ முடியுதோ அந்த சமயத்தில் எக்ஸ்கேல் பண்ணணும்னு தோணும்போது, அதாவது வெளி சுவாசம் விடுன்னு தோணும்போது நீங்கள் மறுபடியும் மேலே எந்திரிச்சு போகணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் அவங்க கீழே உட்காந்து 2-3 பாஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் பாஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம். கீழே உட்கார்ந்த உடனே மறுபடியும் மேலே எழுந்திருக்கணும். பாருங்க அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க பாருங்க. கீழே உட்காரணும், மேலே எழுந்திருக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் கண்டிப்பாக 15லிருந்து 20 தடவைகள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் செய்யணும். இப்போ இந்த ஆசனத்தை எப்படி கலைக்கணும்னா, மெதுவாக ஒரு கையை எடுத்து கீழே வைக்கணும், அடுத்தது இன்னொரு கையை எடுத்து தொடைப்பகுதி கிட்ட கீழே வச்சு கால்களை 2ம் ஒன்று சேர்த்து இந்த ஆசனத்தை நம்ம நிறைவு செய்யலாம். அடுத்தது 2வது பாதஹஸ்தாசனா. அடுத்தது நம்ம முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு சிறப்பான பாதஹஸ்தாசனா ஆசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் கால்கள் 2ம் சேர்ந்த நிலையில் இருக்கணும், கைகள் 2ம் தொடைய டச் பண்ண மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் உங்களோட காலோட முன்பகுதி மட்டும் கொஞ்சம் விரித்து வைக்கணும். இது எதுக்கு அப்படின்னா, சில பேருக்கு பாதஹஸ்தாசனா முதல் தடவை முயற்சி பண்ணும்போது நீங்கள் பேலன்ஸ் இல்லாமல் விழுந்துருவீங்க முன்னாடி குமியும் போது. அதுக்காக கால்களோட முன்பகுதி மட்டும் கொஞ்சம் ஒரு 30 டிகிரி நம்ம விரித்து வச்சுக்கலாம். இப்போது உங்களோட கைகளை முன்னோக்கி நீட்டி அப்படியே மேலே மெதுவாக கொண்டு போகணும்.
இந்த சமயத்தில் உங்கள் கைகள் ரெண்டும் உங்கள் காதை ஒட்டி இருக்கிறத என்ஷோர் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணணும்னா, உங்களோட உள்ளங்கை முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுக்கணும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது என்ன அப்படின்னா, மெதுவாக பின்னோக்கி வளைஞ்சு மூச்சை இழுத்த மாதிரியே முன்னோக்கி வரணும். இப்போ சில பேருக்கு குமிஞ்சு தொட முடியாமல் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கிறது இப்போ கொஞ்சம் கவனிங்க. அவங்க பண்ணி காமிப்பாங்க. உங்களுக்கு ஒருவேளை முட்டி மடங்காமல் உங்களோட கை விரல்களால் பாத விரல்களை டச் பண்ண முடியலன்னா என்ன பண்ணணுங்கிறத இப்போ அவங்க பண்ணி காமிப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குமிஞ்சு டச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். சார் எனக்கு இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அடுத்த இன்னொரு முறை இருக்குது பாருங்கள். உங்களோட கைகள் ரெண்டையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு மெதுவாக குனிஞ்சு கொஞ்சம் கால்களை, அதாவது முட்டியை கொஞ்சம் கூட முன்னோக்கி மடக்கிக்கலாம், தப்பில்லை. மடக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட முதுகெலும்புக்கு கீழே இருக்கக்கூடிய எலும்பு, ஃப்ளெக்ஸரல் எலும்புகள்லாம் கொஞ்சம் விரிவடைஞ்சு உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போது இந்த மாதிரி முயற்சியெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த ஆசனாவை முழுமையாக எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கவனமாக கேளுங்க. இன்ஹேல் பண்ணும்போது குமியணும், எக்ஸ்ஹேல் பண்ணும்போது மேலே வரணும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கைகளை ரெண்டும் மெதுவாக முன்னோக்கி மேலே கொண்டு வர போகிறோம். இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா ஆழ்ந்த உள்மூச்சு இழுத்த மாதிரியே முன்னாடி குமிய போகிறோம். ஆழ்ந்த உள் சுவாசத்தோட இப்போ உள்ளங்கை முன்னாடி தெரிகிற மாதிரி அப்படியே குமிய போகிறோம். பாத விரல்களை தொட்டதுக்கப்புறம் எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு அப்படியே நம்ம மேல் நோக்கி மெதுவாக மேலே போகணும். இந்த ஆசனத்திலிருந்து எப்படி களையணும் அப்படின்னா, அப்படியே கைகளை வெளிப்புறமாக கொண்டு வந்து உங்களோட தொடைகளுக்கு பக்கத்தில் நிறுத்தி ஆசனத்தை கலைக்கணும். இந்த ஆசனம் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால ஒரு 3லிருந்து 5 வரைக்கும் முயற்சி பண்ணி நீங்கள் பண்ணி முடிக்கலாம். எல்லாத்துக்கும் நம்மளோட கை விரல்கள் நுனியில் இந்த பாதங்களை தொடணுங்கிறது ஆசை. முட்டி மடங்காமல் இதை பண்ணணும்னு ஆசை. இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக முயற்சி பண்ணுவோம். நீங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் முழுவதும் நெத்தி பகுதி இந்த முட்டி பகுதியில் தொடணுங்கிற அவசியம் கூட இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா குமிஞ்சு நிற்கிறீங்களோ முட்டி மடங்காமல் அந்த அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். இந்த 2 ஆசனாவை மட்டும், அதாவது சூப்பர் பிரைன் யோகா அப்படிங்கிற தோப்புக்கரணம், அதே மாதிரி பாத ஹஸ்தாசனம் அப்படிங்கிறது விரல்களால் பாதத்தை தொடர்றதுக்கான முயற்சி, இதை 2ஐ மட்டும் ஒரு நாளைக்கு காலையில் 5 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் முழு உடம்புக்கான ஆரோக்கியம் கிடைக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தோப்புக்கரணம் போடுறதுனால என்னென்ன நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா, கால்களும் தலைப்பகுதி இது ஃபுல் எல்லா ஏரியாவும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும், ரத்த ஓட்டம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு திடமான மனநிலை கிடைக்கும், பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும், உங்களோட ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் பாதஹஸ்னா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள்லாம் சுருங்கி விரியும், அங்கே பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். ரொம்ப முக்கியமாக டைஜஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஏன்னா நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளையும் குடல்களை எல்லாம் ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி அமுத்தி கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்னா, சில பேருக்கு ஒரு நாளைக்கு 4 நாள் டாய்லெட் போவாங்க, சில பேர் டாய்லெட்டே போகாமல் இருப்பாங்க, கான்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அது சீர் பண்ணி கொடுத்துரும். இன்னொன்று பேக் போன், அதாவது நம்மளோட முதுகெலும்பு ரொம்ப பலப்படுத்தக்கூடிய ரொம்ப பிரமாதமான ஆசனான்னு பார்த்தீங்கன்னா பாதஹஸ்தாசனா தான். அதுவும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷனை நம்ம தலை வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனா. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வேலை இருக்கும், ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம ஒவ்வொரு நாளில் 5 நிமிஷம் மட்டும் நம்ம முழு ஆரோக்கியத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த 2 ஆசனமும் பண்ணால் நம்மளோட ஆரோக்கியம் 100% கரெக்டாக இருக்கும். இல்லை நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.